ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த 3 ஸ்டெப்ஸ் ஓவராலாக ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஆர்டரில் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக. ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் போடுறப்போ உங்களுடைய ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும் கன்சாலிடேஷனுக்கு. ஸோ ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருந்தால் போதுமா, கண்டென்ட்டு வேணும்ல அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கன்சாலிடேஷனுடைய மீனிங் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம 2 கம்பெனிஸ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ 2 கம்பெனிஸ் இங்கே இருக்குது. ஸோ இது என்னோட கம்பெனி, இது என்னென்னா உங்களோட கம்பெனி. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுடைய கம்பெனியில் மொத்தம் என்னென்னா, உங்களுடைய ஷேர் கேபிட்டல் ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 1 lakhல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய கம்பெனி என்னோட கண்ட்ரோலுக்கு வரணும்னு என்ன பண்ணுறேன், உங்கள் கம்பெனி என்னுடைய கண்ட்ரோலுக்கு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு உங்கள் கம்பெனி வரணும் அப்படின்னா நீங்கள் 50% என்ன பண்ணணும், மேலே இப்போது இவங்க அந்த 50% மேலே இந்த கம்பெனியில் வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியுடைய கண்ட்ரோல் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த கம்பெனி நான் என்ன பண்ணுவேன், உங்களுடைய கம்பெனியில் எனக்கு ஒரு கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய 60,000 ஷேர்ஸ் நான் வாங்குறேன் அப்படின்னா, ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல நான் 60% என்ன ஆகுறேன் அந்த இடத்துல, ஸோ உங்கள் கம்பெனியில் ஓன் பண்ணிட்டேன். அப்போது இந்த ஓன் பண்ணுறேன் இல்லையா, ஸோ நான் தான் என்ன அப்படின்னா ஹோல்டிங் கம்பெனி. நான் தான் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறது நீங்கள் தானே. ஸோ நீங்கள் யார் அப்படின்னா சப்சிடரி கம்பெனி. நீங்கள் யார்? சப்சிடரி கம்பெனி. ஸோ ஹோல்டிங் கம்பெனிக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா பேரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நான் உங்களுடைய ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுது, எனக்கு உங்களுடைய கம்பெனியில் ஒரு விஷயம், அதாவது எனக்கு உங்கள் கம்பெனியை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். கரெக்டாக? அப்போது நான் இந்த அளவு ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அப்போது இதில் உங்களுக்கு நான் ஹோல்டிங் ஷேர் பர்சன்டேஜ் இவ்வளோ வருது. ஓகேவா? அப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த திங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பேலன்ஸ் 40%. அதுக்கு பேர் தான் என்னென்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. சரி, இப்போது இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறோமே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போது ஃபினான்ஷியல் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபினான்ஷியல் யூசர்ஸ் என்னோட கம்பெனியில் நான் என்ன கம்பெனிலாம் ஓன் பண்ணுறேன்னு பார்த்துட்டு இருக்கப்போ, நான் இந்த மாதிரி 10 கம்பெனி ஓன் பண்ணால் 10 கம்பெனி போய் பார்த்துட்டு இருக்க முடியும் கிடையாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி நான் உங்கள் கம்பெனி மாதிரியே நான் நிறைய கம்பெனி வாங்கியிருக்கலாம். ஸோ நிறைய கம்பெனியில் ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். அப்போது அந்த ஃபினான்ஷியல் யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தோன்னே பல்பு எறிகிற மாதிரி, இவ்வளோ வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் காட்டக்கூடிய விஷயம், ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் காட்டக்கூடிய விஷயம் தான் இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போது உங்களுடைய என்ன பண்ண, உங்களுடைய கம்பெனியும் என்னுடைய கம்பெனியும் சேர்த்து ஒரே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக கம்பைன் பண்ணி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணி காட்டக்கூடியதான் என்னது இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஹோல்டிங் கம்பெனியாகவும் நீங்கள் ஒரு சப்சிடரி கம்பெனியாகவும் இருக்கிறப்போ, ஸோ கம்பைன்டு 2 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கம்பைன் பண்ணி ஒரு சில ப்ரொசீஜர்லாம் பண்ணி இந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, யூசர்ஸ்க்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் என்ன படிச்சிருக்கோம், கன்சாலிடேஷன் படிச்சிருக்கோம். ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ். ஸோ இப்போ வரிசையாக ஒர்க்கிங்ஸ்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ வரிசையாக அந்த ஒர்க்கிங்ஸ் நம்ம வச்சு போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ கமிங் டு த பாயிண்ட், நம்ம இப்போ ஒர்க்கிங் நோட்டை வரிசையாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டைம்லைன் தான். ஓகேவா? அந்த டைம்லைன் தான். எதுக்காக இந்த டைம்லைன் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட்டு இந்த டைம்லைன் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் வெதர் இட் இஸ் ப்ரீ அக்விசிஷன் ஆர் போஸ்ட் அக்விசிஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும்னா இந்த டைம்லைனை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபினான்ஷியல் இயர் டேட் என்ன, ஸோ 1st April and 31st March. ஸோ ஒரு வாட்டியும் நம்மளுடைய கம்பெனிஸ் கவர்மெண்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட் த டேட் ஆஃப் க்ளோசிங், அதாவது இந்த க்ளோசிங் டேட் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கன்சாலிடேஷன் பண்ணி அதை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டேட் தான் என்னது, நம்மளுக்கு டேட் ஆஃப் கன்சாலிடேஷன். ஓகே. இது என்னது, DOA. இது டேட் ஆஃப் அக்விசிஷன். இட் கேன் பி இன் எனி டைம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்லேருந்து இந்த இயர்லேருந்து நம்மளுக்கு எந்த டைமில் வேணாலும் அது இருக்கலாம். இந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1st Septemberனு வச்சுக்கோம். ஓகேவா? இப்போ 1st September தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் உங்கள் கம்பெனி அந்த 50% மேலே வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஸோ அந்த டைம் தான் என்னென்னா டேட் ஆஃப் அக்விசிஷன். அந்த டேட் என்னது, டேட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ ஓகே, எதுக்காக இந்த டேட்லாம் இப்போ பிரிச்சுட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்கள். பிகாஸ் இந்த டேட்டில் நான் அக்விசிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே எனக்கு போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். என்னது, போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. டேட் ஆஃப் அக்விசிஷனுக்கு அப்புறம் இருக்கிறது போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட், அண்ட் தென் டேட் ஆஃப் அக்விசிஷனுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். ஸோ இதான் நம்ம பார்த்துருக்குறது இந்த டைம் லைனில். கரெக்டாக? ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட் ஓவர். செகண்ட் ஒர்க்கிங் நோட் என்னது, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டினில் டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஸோ நான் உங்கள் கம்பெனி 60%க்கு வாங்கினேன். அப்போ அந்த ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்குக்கு
சப்சிடரி கம்பெனி வாங்குறாங்க அப்படிங்கிறது அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னி. ஓகேவா? அப்போ ஹோல்டிங் கம்பெனி எவ்வளோக்கு வாங்குறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் டேரக்டாக 80 அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது 20 தான். ஸோ அப்போ அது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும். என்ன சொன்ன மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா, ஸோ ஹோல்டிங் கம்பெனி வாங்குது போக மீதி இருக்கிறது, அதாவது அதர் ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி மற்ற இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு போகிறது அந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே. இப்போ டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் கொஸ்டினில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஷேர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஷேர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சப்சிடரி கம்பெனியுடைய டோட்டல் ஷேர்ஸே எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுங்க, டோட்டல் ஷேர் சப்சிடரி கம்பெனியுடைய டோட்டல் ஷேர்ஸே எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற விஷயத்தோட நீங்கள் என்ன பண்ணுங்க, டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ஹோல்டிங் கம்பெனி இவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனி ஹோல்டிங் கம்பெனி வாங்கின ஷேர்ஸ் எவ்வளோ சப்சிடரி கம்பெனிலன்னு பார்க்குறப்போ நம்ம இதில் இது டிவைட் பண்ணாவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைச்சிரும், எவ்வளோ பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு கிடைச்சிரும். அப்போ ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வில் பி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ஷேர்ஸ் வந்து அதில் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அப்புறம் தான் அந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா நோ ப்ராப்ளம். பர்சன்டேஜ் கொடுக்கலன்னா என்ன பண்ணணும், நம்ம டோட்டல் ஷேர்ஸ்லேருந்து எடுக்கணும். என்ன பண்ணணும், டோட்டல் ஷேர்ஸ்லேருந்து எடுக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ செகண்ட் ஒர்க்கிங் நோட் ஓவர். ஓகே. ஸோ தேர்ட் என்ன அப்படின்னா, அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட். என்னது அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட்? இந்த அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்னது அப்படின்னா, ஸோ இந்த அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். ஓ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி போட்ட டேட்டே வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன டேட் இன் திஸ் கலர் இஸ் ஓகே. ஸோ ஆல்ரெடி என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து 31st March விச் இஸ் டேட் ஆஃப் கன்சாலிடேஷன். அண்ட் தென் வந்து இது 1st April. ஓகேவா? ஓகே. ஸோ 1st April விச் இஸ் இயர்ஸ் பிகின்ஸ். ஓகே. ஸோ டேட் ஆஃப் அக்விசிஷன் வந்து எப்போ வச்சுருந்தோம் நம்ம, 1st September. ஸோ இதாக இருந்துச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம எதுக்காக வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வி ஷுட் நோ வாட் இஸ் ப்ரீ அக்விசிஷன் விச் இஸ் வாட் இஸ் போஸ்ட் அக்விசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ மந்த் ஆக்சுவலி நம்ம, அதாவது நான் உங்கள் கம்பெனி அக்வயர் பண்ணது இந்த 1st September. ஸோ 1st September to 31st March எவ்வளோ மந்த்ஸ் இருக்குது? 9 months. ஓகே. வாட்? 9 months. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ், ஸோ அப்போ இங்கே 3 months. ஓ சாரி 7 months. ஸோ இங்கே நம்மளுக்கு 7 months, அதாவது நான் அக்வயர் பண்ணி அதுக்கப்புறம் இருக்கிறது 7 months. நான் அக்வயர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்தது எவ்வளோன்னா 5 months. ஓகே. ஸோ அப்போது போஸ்ட் அக்விசிஷன் 7 months அண்ட் ப்ரீ அக்விசிஷன் இஸ் 5 months. எதுக்காக இது போடுறோம் அப்படின்னா, இப்போது எனக்கு எப்படின்னா, இந்த நம்ம கம்பெனியில் உங்களுடைய, அதாவது சப்சிடரி கம்பெனியில் இருக்கிற ப்ராஃபிட், ஸோ இதை நம்ம வந்து அக்ரிகேட்டாக நம்ம கன்சாலிடேட் பண்ணி போடுறப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா நீங்கள் போட்டிருக்க அந்த பிஎன்எல், அந்த ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸாக இருக்கட்டும், பிஎன்எல்லாக இருக்கட்டும், உங்களுக்கு கிடைச்ச இந்த கெயினை என்டையர் இயருக்கு தான் போட்டிருப்பீங்க உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில். கரெக்டாக? என்டையர் இயருக்கும் சேர்த்து போட்டிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து 10 crore வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த 10 crore என்டையர் இயருக்கு தான் போட்டிருப்போம். கரெக்டாக? நீங்கள் என்டையர் இயருக்கும் போட்டிருப்பீங்க. இப்போ நான் நடுவில் தான் வந்தேன். ஸோ நான் அந்த 1st September தான் வந்தேன். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி வந்தது வந்து எனக்கு பிலாங்ஸா இல்லை. ஸோ 1st September அதுக்கப்புறம் வந்த ப்ராஃபிட் தான் எனக்கு பிலாங்ஸாக ஆகும். கரெக்டாக? ஓகே. அப்போ இது என்ன பண்ணணும், இதை ரிமூவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க? இந்த 10 crore வந்து அந்த வருஷத்துக்காக மட்டும் இருக்காது. ஸோ இதில் ஒரு சில ஓப்பனிங் இருக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து இந்த இடத்துல அட் இயர் எண்டில் நீங்கள் போடுற ப்ராஃபிட்டில் ஓப்பனிங் இருக்கும், டியூரிங் த இயர் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நான் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ராஃபிட், அதுதான் நம்ம வந்து கன்சாலிடேஷனில் எடுக்கணும். கரெக்டாக? அப்போ இதை ரிமூவ் பண்ணணும். அது எப்படி ரிமூவ் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த 10 crore ஓகே, 10 crore இது நான் வராத மாதம் எவ்வளோ, 5 months. அதில் மந்தில் மல்டிப்ளை பண்ணி 12 months நம்ம டிவைட் பண்ணுறப்போ வி வில் கெட் போஸ்ட், அதாவது ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட், அதாவது நான் வரதுக்கு முன்னாடி இருக்க ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேர்க்கக்கூடாது கன்சாலிடேஷன் பேலன்ஸ் ஷீட்டில். ஓகே. நான் வந்ததுக்கப்புறம் எப்படி நம்ம க்ளீனாக நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, நான் வந்ததுக்கப்புறம் இருக்குன்னு. ஸோ அப்போ 10 crore into 7 months divided by 12. ஸோ அப்போது நான் டிவைடட் பை 12 பண்ணுறப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கான அமௌண்ட் கிடைக்குது. ஸோ அதை நான் சொன்னாலும் மல்டிபிள் பண்ணுறப்போ எனக்கு நான் வந்ததுக்கப்புறம் பியூராக எவ்வளோ பேலன்ஸ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம அனாலிசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து நிறைய டிவிடெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், போனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் நிறையா. ஸோ அதுக்காக தான் இந்த அனலைசிஸ் ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பயுமே எனக்கு அந்த 10 crore into 7 divided by 12 போடுறப்போ அது மட்டுமே எனக்கு பியூர் கிடையாது. அதுலேயுமே நான் எவ்வளோ தான் ஹோல்ட் பண்ணேன், 60% மட்டும்தான் நான் ஹோல்ட் பண்ணேன். அப்போ எனக்கு அது மட்டும் தான். ஓகே. ஸோ அப்படி தான் வந்து அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து போட போகிறோம். ஸோ இந்த அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நான் கேதர் பண்ணி தான் எடுத்தேன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இந்த அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பாவனா மேம் வந்து சூப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ஓனாக வந்து மேக் பண்ணி கொடுத்தது தான் வந்து இது. ஓகேவா? ஸோ அவங்களோடதுலேருந்து தான் நான் இது வந்து எடுத்தேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயம் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு நிறைய சம்ஸில் எக்ஸ்ட்ராவாக நியூவாக ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் மட்டும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோடைய கொஞ்சம் ஒரு நியூ வெர்ஷனாக நான் ரெடி பண்ணேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அந்த ஐடியா மட்டும் அவங்களோடது. ஸோ கிரெடிட் கோஸ் டு ஹர். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னா அனலைசிஸ் ஆஃப் ப்ராஃபிட் நம்ம எப்படி வந்து பிரிக்கிறோம் காலம்ஸ் அப்படின்னா, பர்டிகுலர்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் தென் ப்ரீ அக்விசிஷன், அதாவது ஓப்பனிங்கில் எவ்வளோ நெட் அசட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரீ அக்விசிஷனில் கொடுத்துருப்பாங்க அது. ஓகேவா?
அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர், ஜென்ரல் ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் வந்து அட் த டேட் ஆஃப் கன்சாலிடேஷனில் என்ன இருக்கும் அது. ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இப்போ வந்து ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் ரிசர்வாக இருந்தாலும் சரி, பிஎன்எல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸோ அதுக்கு ஓப்பனிங் என்னவோ டேரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க. அண்ட் தென் டேட் ஆஃப் கன்சாலிடேஷனில் அதுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துக்கோங்களோ இங்கே போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் நம்ம ஒரு இடத்துலையும் என்டர் பண்ண போகிறோம். ஸோ ஈக்விட்டியோட டிஃபரன்ஸ் வந்து ஈக்விட்டியில் போடுவோம். அண்ட் தென் வந்து ஜென்ரல் ரிசர்வோட டிஃபரன்ஸ் ஜென்ரல் ரிசர்வுக்கு நேராக அப்படி போடுவோம். அண்ட் தென் வந்து பிஎன்எலோடைய டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் நேராக, அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட் நேராக வந்து போடுவோம். ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. அண்ட் தென் போனஸ்னு வரப்போ இந்த போனஸ் எப்போ நம்ம போடுவோம்னா ஆல்ரெடி விச் இஸ் அட்ஜஸ்டட் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே நம்ம கொடுக்குறது வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட். ஸோ ஆல்ரெடி வந்து அட்ஜஸ்டட் அப்படின்னா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம போனஸ் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். அண்ட் தென் டிவிடெண்டும் சேம் லைக் தட், ஆல்ரெடி டிடக்டட் அப்படின்னா மட்டும்தான், அதாவது டேட் ஆஃப் எண்டில் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து டிடக்ஷன் பண்ணி தான் வந்து டிவிடெண்ட் அங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லையும் நம்ம டிவிடெண்ட் அங்கே ஆல்ரெடி டிடக்ஷன் ஆயிருக்கு, அது மாதிரி ஏதாவது ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மட்டும்தான் அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு பியூரான ஒரு பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம டிவிடெண்ட்டை இங்கே வந்து என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வரப்போ, அதாவது இங்கே இந்த இடத்துக்கிட்ட மூணுமே, ஓகேவா? ஸோ மூணுமே நம்ம டோட்டல் பண்ணுறப்போ ஒரு டோட்டல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த டோட்டலில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மந்த், அதாவது டைம் லைன் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய மந்த் கால்குலேஷன் போகணும். ஸோ இது மூணுமே நம்ம டோட்டல் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு டோட்டல் வரும். ஓகேவா? ஸோ அந்த டோட்டலில் தான் இப்போ வந்து 5 month ப்ரீ அக்விசிஷன் அண்ட் தென் வந்து பேலன்ஸ் 7 வந்து போஸ்ட் அக்விசிஷன் அப்படிங்கிறப்போ இந்த நம்ம டோட்டல் பண்ணுறப்போ 5/12 என்ன வருதோ, 5/12 என்ன வருதோ அதை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் லெஸ் பண்ணணும். அதை தான் என்ன பண்ணணும், நம்ம இங்கே லெஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் இங்கே நம்ம போடணும். பிகாஸ் இட் பிலாங்ஸ் டு த ப்ரீ அக்விசிஷன். அதனால நம்மளுக்கு கரண்ட் இயரில் நான் என்ன சொன்னேன், நம்மளோட விஷயத்தில் அது வரக்கூடாது. அது ப்ரீ அக்விசிஷன், நம்ம வரதுக்கு முன்னாடியே இருந்தால் ப்ராஃபிட் அந்த 5 மாதத்துக்கு. ஸோ அதனால கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே வந்து லெஸ் பண்ணுறோம். ஸோ லைக் வைஸ் பிஎன்எல் அக்கௌண்ட் ஆல்சோ, ஈக்விட்டி ஷேர் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து இங்கே கொண்டு வந்து காட்டுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த இடத்துல பியூரான ஒரு பேலன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க கொஸ்டினில் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குற ஒரு விஷயமும், அதாவது இந்த போனஸ் வந்து எப்படின்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்டை வி ஹவ் டு லெஸ், அதாவது இங்கே வந்து நம்ம லெஸ் பண்ணணும். இதே போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டில் இருக்க அந்த போனஸ் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டில் அந்த போனஸ் வந்து லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அண்ட் தென் வந்து டிவிடெண்ட்னு வரப்போ சேம் லைக் தட், ப்ரீ அக்விசிஷன் அப்படின்னா ப்ரீ அக்விசிஷன்லேருந்து லெஸ் பண்ணணும், போஸ்ட் அப்படின்னா போஸ்ட்லேருந்து லெஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் ஃபேர் வேல்யூ அப்படின்னா மட்டும், அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதோடைய ஃபேர் வேல்யூ அதோடைய இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா வென் அசட் இன்க்ரீசஸ் அண்ட் லைபிலிட்டி டிக்ரீசஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த ப்ரீ அக்விசிஷனில் நம்ம ஆட் பண்ணணும். அசட்டுடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகி லைபிலிட்டியோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம அதை லெஸ் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் டிப்ரிசியேஷன் கமிங் டு த டிப்ரிசியேஷன், இந்த இடத்துல அடிஷ்னல் டிப்ரிசியேஷனாக இருக்குது, நம்ம அந்த ஒர்க்கிங் போடுறப்போ அடிஷ்னல் டிப்ரிசியேஷனாக இருக்குது அப்படின்னா நம்ம லெஸ் பண்ணணும் ஃப்ரம் போஸ்ட் அக்விசிஷன். இதே டிப்ரிசியேஷன் சேவிங் அப்படின்னா நம்மளுக்கு அது பாசிட்டிவ் திங். ஸோ அப்போ அது என்னது அப்படின்னா ஆட் பண்ணணும். ஓகே. அண்ட் தென் அன்ரியலைஸ்டு ப்ராஃபிட் என்ன ஆகும் அப்படின்னா சப்சிடரி கம்பெனிலேருந்து பேரண்ட் கம்பெனிக்கு போகிறப்போ நம்ம இங்கே லெஸ் பண்ணணும். அது நான் மட்டும் தான் இந்த இடத்துல லெஸ் பண்ணணும். ஸோ இப்போ கிடைக்கிற ப்ராஃபிட்ஸ் எல்லாமே, ஸோ இப்போ நம்மளுக்கு போடுறப்போ இந்த இடத்துல எல்லாமே ஒரு டோட்டல் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரப்போ ஒரு டோட்டல் வந்து கிடைக்கும். ஸோ அந்த டோட்டல் தான் நம்மளுக்கு இங்கே எக்ஸ் டோட்டல்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே. ஸோ அந்த டோட்டலில் நம்மளோட ஹோல்டிங் பர்சன்டேஜ் அண்ட் மைனாரிட்டி பர்சன்டேஜ் நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணி இங்கேயே நம்ம பிரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டலில் நம்ம ஹோல்டிங் பர்சன்டேஜ் அண்ட் மைனாரிட்டி பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி ஒரு டோட்டலுக்கு என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணிடுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாமே எங்கே எடுக்கணும், அதுதான் இப்போ மேட்டர். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நம்மளுக்கு மேட்டர். ஸோ கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டார் மூன் அண்ட் தென் ரெட் ஸ்டார், பிளாக் ஸ்டார் மூன் அண்ட் தென் ரெட் ஸ்டார் இப்படி வந்து பிரிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு இருக்கிறது இந்த 2 விஷயம் இருக்கு இல்லையா, பிளாக் ஸ்டார் அதாவது ப்ரீ அக்விசிஷன்லேருந்து வர ஹோல்டிங் பர்சன்டேஜ் அண்ட் மைனாரிட்டி பர்சன்டேஜ், ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்லேருந்து வருது, இதுதான் பிளாக் ஸ்டார். ஸோ அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் யூஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஒர்க்கிங்கில் யூஸ் பண்ணணும். விச் இஸ் ஃபர்தராக வர ஒர்க்கிங் நோட்டில் நம்ம காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரெட் ஸ்டார், ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் டோட்டல், அதாவது மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த 3 எங்கே யூஸ் பண்ணணும், அதாவது மேலே வர ஹோல்டிங் பர்சன்டேஜ் மட்டும், அப்போ அதை எங்கே யூஸ் பண்ணணும், கன்சாலிடேட்டட் ரிசர்வ்ஸில் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பேலன்ஸ் ஷீட்டில் வரதுலையும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்துக்காக, இந்த 3 திங்ஸ்க்காக தான் இந்த டோட்டல் இவ்வளோ நேரம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 3 ஒர்க்கிங்ஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறதுனால தான் இவ்வளோ ஒர்க்கிங்ஸும் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஓகே. ஸோ நான் பட்டுக்கு ஹைலைட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே.
ஸோ இந்த 3 திங்ஸ்க்காக மட்டும்தான். ஓகே, ஸோ இந்த டோட்டல் வந்து டிரைவ் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஈஸி தான். அண்ட் தென் இது விஷயம், அதாவது போனஸ், டிவிடெண்ட், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் ஃபேர் வேல்யூ, டிப்ரிசியேஷன், ஸோ இது எல்லாமே தனியாக அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி ஒரு வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? Okay guys, so we will see in the next continuation part of the video. Until then, this is Shweta signing off. Thank you.